என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. மதன மாளிகையின் வாசிகளை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். புனிதமான அந்த காயத்தை கெடுத்துறாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. சார், யார் சார் உங்களை கொல்ல வந்தது? அதோ அவன்தான். என்னடா இவன் குடிச்சிட்டு தமாஷ் பண்றான்னு பாக்குறியா? நீங்க தமாஷ் பண்ணுங்க, பாத்ரூம் மட்டும் வெளியே வந்து பண்ணுங்க. வர்றேன், எனக்கு என்ன பயமா? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ். உனக்கு எது வேணும்னாலும் நேர அடையாள கோடீஸ்வரன் காலனிக்குமா, ஜக்கும் ஐயா பார் சொல்லுங்க. என்னவோ மதுரை மாளிகை வாசிகளை பத்தி பாத்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன வேணாது? அத்தனை காட்டுறியா? நீங்க சத்தம் போட்டு கத்துனீங்களே, அத்தோட விட்டுடு. அந்த ரகசியத்துக்கு கேட்காத. என் முஸ்லிம் போனாலும் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஏமாத்திக்கணும், ஒருத்தன் கோடிக்கணக்கான ரூபாய் அடிச்சுட்டு போனா விட்டுடுனா யாரு? நாளைக்கு அந்த பிரகாஷ் பையன் என்ன தெரிக்கணும் வந்துதானே ஆகணும். இத பாத்தியா என் கோட்டு கரெக்டா? இத பாத்தியா என் பேண்ட்? எல்லாத்தையும் கண்ட இடத்துல போட்டேன்னு அந்த டைரிய போட்டனா அது மட்டும் பத்திரமா இங்கதான். பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு சார். உங்களுக்கு தெரியாதா? என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. மதன மாளிகையின் வாசிகளை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். புனிதமான அந்த காயத்தை கெடுத்துறாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. சட்டப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயப்படி இந்த ராஜாவுக்கு சில பிள்ளைங்க இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. அப்படியே பாரு. ஆமாப்பா, அவங்கெல்லாம் செதிரி சின்ன பின்னமாயி மூளை குத்துரா போயிட்டாங்களா. அதை கண்டுபிடிச்சு அவங்களை ஆதரிக்க வேண்டிய ராஜாவே இறந்து போன பிறகு மதன மாளிகையின் வாசிகள் ஒண்ணு சேர்க்க அவர் நினைச்சாரு. நான் நடத்துவேன். மதன மாளிகைக்கும் ஜக்குவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரகாஷ்ங்கிறது யாரு? அவன் எதுக்காக நாளைக்கு ஜக்குவை தேடி வர்றான்? ஜக்கு இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்க முடியாமையே போயிடுவோம். கரெக்ட் ஜார்ஜ். இப்ப நீ ஜார்ஜுங்கிற ஏழை இல்லை, ஜக்குங்கிற பணக்காரை கோடீஸ்வரன். ஏன் நடிச்சீங்க? அடிக்காம முத்தம் கொடுக்க சொல்றியா? ஏன்டா அறிவு கெட்டவனே, ஒரு நாள் வாடகைக்குன்னு சொல்லி ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு வரையே சூட்டுக்காரனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இது வாடகை ட்ரெஸ்ஸா? இல்ல, உங்க பாட்டம் தைச்சு கொடுத்தது. கல்யாண ட்ரெஸ். நான் யாரு நினைச்சு பேசுறீங்க? யாரா? மீசையும் கிராப்பையும் மாத்திக்கிட்டா நீ ஜக்கில ஆயிடுமா? இப்ப நீயா கழட்ட போறியா இல்ல நானா கழட்டுவா? நானே கழட்டுறேன். டைரி பெரிய ஆபீசரு. நீ நல்லா இருப்பியா? ரேஷன் கார்டு கொண்டு போய் 50 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டியே. என் வீட்டுக்காரர் என்ன போட்டு கொள்றாரு. வாயா, நீயே வந்து வர சொல்லு. வாயா, வாயா. நான் ஜக்கில்ல, நான் ஜக்கில்ல. என்னடா சொன்ன? என் முகத்தை பார்த்து சொல்லு. ஏற்கனவே நீ ஜக்கிலேன்னு சொல்லி என்கிட்ட உதவாக்குறது அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? நான் ஜக்குதான், நான் ஜக்குதான். அப்படி வாடா வழிக்கு. என்னடா ஆளே மாறி வந்திருக்கிற? 3 நாளா ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா கையெழுத்து போடல?
அது வேறயா? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கிற? முன்னால எங்க போயிருந்த? உண்மை சொல்றா. என்ன சார் போன இடத்துல நான் சொல்ல பத்து வச்சுக்கோ. அதுக்கு நீ இல்லாத வாங்க சார், ஸ்டேஷனுக்கே போவோம். இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ நினைக்கிற நேரத்துல இன்ஸ்பெக்டர் இருப்பாரா? காலையில வாடா. நான் தான் அந்த கபாலி. வா குந்து. இந்த கிராப்ப மாத்தின உன்ன படா சோக்கா தான் கீரை. ஆனா தில்ல விட்டியே, நீ எல்லாம் போலீஸ்க்கு பயப்படலாமா? இருக்கிற நிலைமை பார்த்தா உன்னை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, கோடீஸ்வரன் காலையில இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு? அத்தை கேட்கறியா? தெருக்கோடியில ஈஸ்வரன் ஒரு கலக்கல் வியாபாரி இருந்தார். அவர் எல்லாருக்கும் பணம் கொடுத்தே செத்து போயிட்டார். அவர் ஞாபகார்த்தமா கோட்டீஸ்வரன் காலனின்னு பேர் வந்து. என்ன தெரியாதனமா கேட்டுக்கின? அத்தை கூட நீ தானே வச்சுக்கின? அதுவும் நான் தானா? கபாலி, யார் பாது? அந்த பிரகாஷ் என்ன சார் இந்த நேரத்துல வந்துருங்க? இங்கட ஜக்கு. ஐயா, இன்னும் பெருசா பத்து நிக்கிறாரு. அந்த கண்ணு நீ தெரியல, என் தூக்கத்துல வர நீ கேட்டுட்ட? இந்த 100 ரூபா இத நீ வச்சுக்க. ஜக்குவுக்கு தெரியாம அந்த டைரி மட்டும் எடுத்துட்டு வைப்போம். அது உன்னிடா. இதோ வரேன். சபாஷ். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு நிறைய பணம் தரேன். இதுதான் வயிறு வளையல. கோச்சிக்காத காமினி, இந்த டைரிக்குள்ள பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வை அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல, அது எங்க இருக்கு ராஜா? அவர் சாக போற அன்னைக்கு தான் அவரை பத்தி ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பம்பாயில இருந்த அவர் நண்பரை அவசரமா தந்தி கொடுத்து வரவழைச்சு அந்தரங்கமா பேசிட்டு இருந்தாரு. உத்தன்ராமன், உன்னை நான் பம்பாயில இருந்து வரவழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ராஜா. சின்ன வயசுல நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ரகசியம் இருக்கா? அது மட்டும் இல்ல உத்தன்ராமன், சிம்லாவுல 5 வருஷம் நான் எங்க எஸ்டேட்ல தங்கி இருந்தேன். அப்போ லீலாவதின்னு ஒரு லேடி டாக்டர் சந்திச்சேன். அவகிட்டையும் உங்க மனசை பறி கொடுத்துட்டீங்களா? உன் மனசுக்குள்ள என்ன சபிக்காத உத்தன்ராமன். இளம் வயசு, ஏராளமான வசதிகள், விளைவுகளை பத்தி சிந்திக்காம விளையாடிட்டேன். லீலாவதிக்கு 3 குழந்தைங்க பிறந்தது. அந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அங்க வந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தான் எனக்கு ராஜ பரம்பரையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ராணிக்கு குழந்தையே பிறக்கல. வேடிக்கை இல்ல, உண்மையிலேயே எனக்கு வாரிசுகள் இருந்தோம். என் பரம்பரை என்னோட முடிய போகுதுங்கிற அவச்சொல்லுக்கு ஆளாயிட்டம் பத்தியா? அதை பத்தி கூட நான் கவலைப்படல உத்தரராமன். தனக்கு குழந்தை இல்லையேன்னு என் மனைவி கோயில் கோயிலா போறா. ஆனா எனக்கு பிறந்த குழந்தைகளை ஏத்துக்கவே மாட்டேங்கிற. பாவம், அந்த குழந்தைங்க எங்க இருக்கோ, எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுதோ, அதுங்களுக்கு என் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும். இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு தகப்ப விட்டுட்டு போயிட்டானேன்னு அதுங்களுக்கு தெரிய வரும்போது அந்த குழந்தைங்க என்ன எவ்வளவு கேவலமா நினைக்கு. ராஜா, நோ ராஜா, நோ நோ ராஜா, நோ. No, Your Highness. It's too bad. You should not exert yourself. சாரி டாக்டர், என் ஃப்ரெண்ட் கிட்ட 5 நிமிஷம் நான் மனசை விட்டு பேசணும். ப்ளீஸ். Okay, but don't strain yourself. தேங்க்யூ டாக்டர். செக்ரட்டரி. எஸ் யுவர் ஹைனஸ். நீங்க வந்தா முன்னாலே என்கிட்ட சொல்லிடு. எஸ் யுவர் ஹைனஸ். உத்தன்ராமன், வா இப்படி உட்கார். இந்த டைரியை பத்திரமா வச்சுக்கோ. அந்த குழந்தைகளை பத்தின எல்லா விவரத்தையும் நான் இதுல எழுதி வச்சிருக்கேன். அங்க அடையாளங்களை கூட குறிச்சிருக்கேன். உத்தன்ராமன், ராணிக்கோ இங்க உள்ள மற்றவங்களுக்கோ தெரியாம நீதான் எப்படியாவது அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். ஒரு தகப்பன்
தான் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகளையாவது நான் செய்ய வேண்டாமா? அது உன் கையில தான் இருக்கு. ஒருவேளை நீ அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வரும்போது நான் உயிரோட இல்லைன்னா அவங்கள நேரா ஸ்டேட் பேங்க் அழைச்சிட்டு போ. அங்க உனக்கு எல்லா விவரத்தையும் அவங்க சொல்லுவாங்க. விவரம்னா சொத்துக்களுக்கு உண்டான பத்திரங்கள் ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? பகிரங்கமா பத்திரம் போட முடிஞ்சாதான் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்த என் குழந்தைகளை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகளை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். அதை என் குழந்தைங்களை தவிர வேற யாரும் வாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த டைரியை பாரு, அதுல விளக்கம் கிடைக்கும். இந்த உதவி எனக்கு செய்தியா உத்தரட்டாமன். என் குழந்தைங்களை கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்துவியா உத்தரட்டாமன். கவலைப்படாதீங்க ராஜா, உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீ சொன்னா செய்திருவேன், நிச்சயமா செய்திருவேன். அது எனக்கு தெரியும். இப்பவே என் பிள்ளைங்களை பாக்குற நிம்மதி எனக்கு இருக்கு. இப்பவே என் பிள்ளைங்களை. டாக்டர், ராஜா செத்து போயிட்டார். அவர் உத்தன்ராமன் கையில கொடுத்த டைரி தான் இது. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? அதுவா, பூட்டை உடைக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, இந்த வேலையில எல்லாம் கில்லாடி ஜக்குன்னு ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான். அவனை போய் நான் பார்த்தேன். என்னடா சொல்ல கையில நம்ம கையில வச்சுக்கணும். உன்னை தேடிக்கின அந்த சார் வந்துக்கிறாரு. அடே வாசல் இது வந்துங்க. டேய் எல்லாம் அப்படி இருக்கும். சரி ஜக்கு. என்ன சார், பாப்பா ஜக்கு சௌக்கியமா இருக்கியா? கீரன், நீ எப்படி? உன் மாடு ஜாலி தான். ஒரு ராஜா மேல மூட்டாரு உச்சதா பிளான் பண்ணி வச்சுக்கினியா? கரெக்ட். என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. ஜக்கு எங்க ராஜாவோட ஃப்ரெண்டு புத்தன்ராமன் பேரு. பேலஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரு. ராஜாவோட காரியங்கள் முடியிற வரைக்கும் அவர் அங்கதான் தங்கி இருப்பாரு. அவர்கிட்ட தான் நீ உன்னோட கைவரிசையை காட்டணும். இதுல என்ன லாபம் இருக்குன்னு அப்புறம் சொல்றேன். ஜகு, நீ இப்பவே பரப்பு. பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீ நாளைக்கு ஊட்டி பேலஸ் கொண்டு சேர. ஓகே, இந்தா புது ட்ரெஸ் தச்சு. ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு சார் புச்சா ட்ரெஸ்? நீ மாலை வெட்டு, நான் கவனிச்சுக்கிறேன். எப்படியோ செய், நீ உடனே புறப்படும். ஓகே, நீ போ சார், உனக்கு முன்னாடி நான் இருப்பேன். ஜக்கு, ராஜாவோட ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துல பாத்தியா ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டியை திறந்து பாரு. அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கும். டைரியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு வா. அந்த டைரியில ஒவ்வொரு பக்கத்தையும் நான் அதுல படம் பிடிச்சுக்கிறேன். அப்புறம் அதை கொண்டு போய் அங்க வச்சிரு. யாரும் நம்ம சந்தேகப்படவே மாட்டாங்க. எவ்வளவு தானே, ஒரு நொடியில வர்றேன். மதுரமாளி வாரிசுகளை நான் தேடிட்டு போறேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை நான் ஒண்ணு சேர்த்தா இந்த புனிதமான காரியத்துக்கு எடுத்துறாது. ஏயா போட்டோ எடுத்தேன்? நான் வேணும்னு எடுத்தேன். பயத்துல கைதவரிப்பட்டு கிளிக் ஆகி போச்சு. உள்ள கொலையில நடந்திருக்கு. அப்படியா? அந்த நெகட்டிவ் கொடு. நெகட்டிவா? சேல்ஸ்ல முக்கியமான போன் எடுத்திருக்கேன். டெவலப் பண்ணி நாளைக்கு நீ ஒண்ணும் பயப்படாத. நீ மெட்ராஸுக்கு போ. இப்ப டைரி கொடு. நாளைக்கு டெவலப் பண்ணி நான் நெகட்டிவ் தரேன். நானும் நாளைக்கே டைரி தரேன். ஜக்கு ஜக்கு நான் அவனை கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவன் இந்த டைரியோட ஓடி போய் ரயில் ஏறிட்டான். ஓஹோ, ரயில்ல இருந்து விழுந்து செத்த ஜக்கு இவன் தானா? அந்த நெகட்டிவ கொடுத்து டைரி வாங்க போனீங்களா? சீச்சே, நைட்டே கொடுப்பனா? அவன் குடுமி நம்ம கையில இருக்கணுமே. அந்த ஜக்கு போய் தூங்கும் போது அவனுக்கு தெரியாம இந்த டைரி எடுத்துட்டு வந்துட்டேன். டைரியத்தான் நீ எடுத்துட்டு வந்த. அதுல இருந்த முக்கியமான பேப்பர்லாம் என்கிட்ட இருக்கு. உன் குடிமை என் கையில் இருக்கணுமே. ஜகு, ஒழுங்காத கொடுத்துடு. அனாவசியமா என்கிட்ட மோதாத. உத்தன்ராமனை கொலை செஞ்சது நீதானே. நான் உன்னை போலீஸ்ல மாட்ட வச்சிருவேன். அதை செய்ய சொன்னது நீதான். உன்னை போலீஸ்ல மாட்டி வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஜகு, சும்மா தமாஷ் பண்ண. நான் உன்னை ஏமாத்துவனா? உன் கையில இருக்கிற குறிப்புப்படி நாமளே 4 பசங்களை தயார் பண்ணி பேங்க்ல இருந்து நிறைய வாங்கிடுவோம். இதுல உனக்கும் பாதி பங்கு உண்டு. என்ன சொல்ற? அது தப்பு. இந்த டைரியில் இருக்கிற குறிப்புப்படி ராஜாவோட உண்மையான குழந்தைகளை ஒண்ணு சேர்ப்போம்னு சொல்லு. அதுல எனக்கு பங்கு உண்டு. என்னடா, நேத்து வரைக்கும் பொறுக்கியா இருந்த, இன்னைக்கு திடீர்னு புத்தர் ஆயிட்ட? ஊர்ல உள்ள பசி பட்டினியை பார்த்து புத்தருக்கு ஞானோதயம் வந்தது. உத்தன்ராம கொலைக்கு அப்புறம் எனக்கு ஞானோதயம் வந்து வச்சுக்கேன்.
ஒரு நல்லவோட எண்ணத்தை நிறைவேற்ற இன்னொரு நல்லவர் புறப்பட்டாரு. இப்ப 2 பேருமே இல்லாம போயிட்டாங்க. அவங்க ஆத்ம சாந்திக்காகவாவது நாம் 2 பேரும் நல்லவங்களா இருந்து அந்த நல்ல காரியத்தை நிறைவேற்றி வைப்பேன். நீதான் நான் தான். என்ன சொல்ற வாத்தியாரே? ஓகே டாக்டர். அதுல என்ன எழுதிருக்கு படி. சிம்லாவில் டாக்டர் சங்கரதாஸ் நர்சிங் ஹோமில் தான் நான் லீலாவதியை சந்தித்தேன். அங்கு அவள் டாக்டர் சங்கரதாஸுக்கு உதவி டாக்டராக பணியாற்றி கொண்டு சென்று டாக்டர் சங்கரதாஸை விசாரித்தால், டாக்டர் गुड इवनिंग, प्लीज बी सीटेड. अब तबीयत क्या हो गया? எங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. மதன மாளிகை ராஜாவோட செக்ரட்டரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பார்த்து பேசலாம்னு வந்திருக்கோம். எஸ் ஐ சி. அந்த ராஜா தான் இறந்து போயிட்டாருன்னு பேப்பர்ல பார்த்தேனே. ஆமா டாக்டர், அவர் சின்ன வயசுல செஞ்ச தவறுக்காக கடைசி காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டார். பிராயச்சித்தம் பண்ற மாதிரி அந்த குழந்தை சொத்து எழுதி வச்சிருக்காரு. அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த சொத்து ஒப்படைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அந்த பிள்ளைகளை பத்தின விவரம் உங்களுக்கு தெரியும். ராஜா டைரியில குறிப்பிட்டிருக்கு. எத்தனையோ வருஷமாச்சு. லீலாவதி இறந்த பிறகு அந்த குழந்தைகள்லாம் இங்கேதான் இருந்தாங்க. யார் யாரோ எடுத்துக்கிட்டு போய் வளர்க்கறேன்னு சொன்னாங்க. அவங்க அட்ரஸ் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். தேடி பாக்குறேன். இந்த புட்டியில தான் அந்த 3 குழந்தைங்களோட அட்ரஸ் எல்லாம் வச்சிருக்கேன்.